ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित வேத வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने बड़ी आनंदित நாம் होते हैं. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆகாய் आगाय 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 14 சொல்லப்பட்டிருக்கிறது. 14 में कहा गया है, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आज के दिनों से आशीष करूंगा. ஆண்டவர் சொல்லுகிறார், यीशु कहता है, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வாதம் பெறாமல் இருந்திருக்கலாம். अगर आपने अब तक आशीष को नहीं पाए होंगे நீங்க तो ஆசீர்வாதத்துக்காக பல நேரங்களில் போராடி கொண்டிருக்கலாம். आप आशीष के लिए कई समय पर संघर्ष किए होंगे. ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். कोई तो भलाई के लिए प्रयास करते ஆனா होंगे. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், परमेश्वर आज कहता நான் है, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं आज से तुम्हें आशीष ஒரு करूंगा. அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर आपको आशीष करना ही चाहता है. அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். वो आज के दिन से आपको आशीष இதுவரைக்கும் करेगा. இருந்த தோல்வி மாறி போகும். अब तक की जो भी हार थे वो बदल जाएगा. இதுவரைக்கும் இந்த சாபம் இருந்தா அது மாறி போகும். अब तक की जो भी श्राप है वो बदल जाएगा. இதுவரைக்கும் இருந்ததான பிரயாசங்கள் மத்தியில அது செயல்படாமல் இருந்தா அது மாறி போகும். इसके पहले जो भी प्रयास थे वो जो कार्य नहीं हुए वो आज से ஆனா बदलेगा. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर நான் कहता है, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं आज से तुम्हें आशीष இந்த करूंगा. வார்த்தையை விசுவாசிங்க. इस वचन पर विश्वास இந்த कीजिए. வார்த்தையை நம்புங்க. इस पर भरोसा இந்த रखिए. வார்த்தையின் மேல தாகமா இருங்க. इस पर प्यासा रहिए. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने कहा है, இன்று முதல் ஆசீர்வதி சொல்லி இருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष உங்களை करेगा. கைவிட மாட்டார். आपके हाथ को नहीं உங்களை छोड़ेगा. நடத்துவார். आपको चलाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद இப்படி करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना இன்னைக்கு करते हैं. சொன்ன வார்த்தையின்படியாக आज के वचन के இப்படி अनुसार பிள்ளைகளை ஆசீர்வதியும். आपके बच्चों को आशीष कीजिए. குறையில்லாமல் நடத்தும். कमी के बिना चलाइए. அற்புதமாக போஷியும். अद्भुत रीति से भोजन से தேவ कीजिए. கரம் இருக்கட்டும். परमेश्वर के हाथ रहे. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन.